மாய விரல்கள். அன்றொரு நாள் அமைதியின் பிடியில் நான். என் முன் முளைத்தன பல விரல்கள். குற்றம் சாட்டின என்னை பிரம்மராட்சசி என. ஏன்? விளக்கம் கேட்டேன். நீ இரக்கமற்றவள். கூறிய வார்த்தைகளால் மனதை குத்துகிறாய். குருதி வடிவதை பார்த்தும் கண்டுகொள்ளாமல் போகிறாய். உன்னை தேவதை என்பார்களா என்று கேட்டன. ஆனால் வேடிக்கை, இதில் ஒரு விரல் நித்தம் எந்தன் சிரசில் கொட்டி கொண்டிருக்கின்றது. ஒன்றோ தொடையை கிள்ளி கொண்டே இருக்கின்றது. பிரிதொரு விரலோ விடாமல் கூரம்புகளை என் மீது பாய்ச்சி கொண்டே இருக்கிறது இப்போதும். மற்றவையோ மருந்தை பூசின வலி தந்த விரல்களுக்கு. என் ரணங்களோ இன்றும் காயாமல் பச்சை ரணமாய். மருந்திடவும் தடுத்திடவும் விரல்கள் இல்லை. ஆனால் என்னை குற்றம் சாட்டுகின்றன இந்த விரல்கள். எனக்கு மருந்திடவும் தடுத்திடவும் விரல்கள் இல்லை. உனக்கு வரும்போது மட்டும் ஏன் இந்த கூக்குரல்? சிரித்தன கர்வமாய். அதிகாரம் படைத்தவர் எதுவும் செய்யலாம். அடிமைகள் எதிர்த்திடக்கூடாது. இதுதான் உலக நியதி. உனக்கு அதிகாரத்தையும் என்னை அடிமையாகவும் ஆக்கியது எது? என்னை அடிமையாக ஆக்கி உனக்கு அதிகாரத்தை தந்தது எது என கேட்டேன். அதுதான் ரகசியம் என சொல்லி சிரித்தன விரல்கள். முடிவின்றி, கேள்விக்கு பதிலின்றி, என் வலிக்கு மருந்தின்றி நான் பிரம்மராட்சசியாக மாற்றப்பட்டேன். தேவதையை பிரம்மராட்சசியாக மாற்றியன மாய விரல்கள். அந்த விரல்களை நீங்கள் பார்த்ததுண்டா?